வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட மொபைல் ஹார்ட்வேர் செஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின ஃபீட்பேக்கை சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள், உங்களோட பேர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். என் பேர் பவன். நான் ரியல் எஸ்டேட்டில் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் டல்லானதுனால நான் மொபைல் ஃபீல்டில் ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இங்கே வந்து நான் படித்தேன். ஒரு டவுட் இருந்துச்சு இங்கே வந்து படிக்கும் மேலே, என்னடா எப்போ படிக்க போகிறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளவரனால தெரியலை, பேசிக்கே தெரியல. முதல்ல ஹார்ட்வேரில் சுத்தமாக என்னடா பண்ண போகிறேன்றது மேலே சென்டரை ஜாயின் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு. முதல்ல கான்ஃபிடென்ட்டே இல்லைன்ட்டு போக போக சென்டரில் வந்து சார் வந்து பண்ணலாம்னு உத்வேகம் கொடுத்தனால டக்குன்னு அடுத்தடுத்த வேலை பண்ண முடிச்சதுனால பரவாயில்ல, கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாமே அசம்பிள் பண்ணி மாட்ட முடியுதுனால. சரி சார், முன்னாடி எப்படி தேடி வந்து ஈகேஆர்எஸ்? ஏன்னா இப்போ தமிழ்நாடு நிறைய இன்ஸ்டியூட் வந்துட்டோம். ஸோ இப்போ நிறைய இன்ஸ்டியூட் இருக்கும்போது எப்படி ஈகேஆர்எஸ் சூஸ் பண்ணீங்க நீங்கள்? நான் வந்து முதல்ல வந்து டவுட் வந்து நான் வேற நியரில் இருக்க ஒரு சென்டர் தான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரிவ்யூஸ் நல்லா போயிருந்துச்சு. நான் நினச்சேன் அவங்க வந்து தெரிஞ்சவங்களை வச்சே நாங்கள் யூஸ் நிறைய பேர் போடுவாங்க அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தேன். வந்து ட்ரைனிங் எடுத்தப்போ தான் தெரிஞ்சு சூப்பராக சொல்லித்தராங்க. சரி சார், என்ன விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா இப்போ வந்து சூப்பராக சொல்லித்தரன்ற ஓகே, என்ன லெவலில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி எக்ஸ்பிளேஷன். சார் முதல்ல வந்து ஒரு தாட்டே இல்லை. அதாவது மொபைல் இது பண்ணிங்கன்னா பிரிக்கும் மேலே கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த உடனே இது என்ன கம்ப்ளைண்ட்னு நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. அவங்க ஃபுல்லாக டெத்தா இல்லை உள்ள என்ன சிப் லெவலா இல்லை சாஃப்ட்வேரான்றதை பார்த்தோன்னே தெரிஞ்சு. சரிங்க சார், இப்போ வந்து உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? ஒரு 35 நாள் ஒரு 10 பேரோட படிச்சிங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார் ஃபுல்லாமே. இப்போ நான் வந்து பக்கத்தில் இருக்கவங்க டவுட் கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குற டவுட்டாக இருந்தாலுமே கிளியராக வந்து சொன்னாங்க. எது இருந்தாலுமே வந்து ஓப்பனாக இப்படி தான் பண்ணணும், ஷார்ட்கட்டும் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. உங்களோட கம்பெனி சரி பண்ண முடியல? கொண்டு வந்து நிறைய மொபைல் கொண்டு வந்திருக்கேன் சார், எல்லாமே சரி பண்ண முடியும் சார். என்ன டவுட்னாலும் சார்கிட்ட கேட்டாலுமே கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து எப்படி கடை வைக்க போறீங்களா இல்லை ஜாபுக்கு போறீங்களா, என்ன மாதிரி பண்ண போறீங்க? ஆமாம் சார், கடை வைக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். இப்போ லோனுக்காண்டி கொஞ்சம் இது பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். சார் கடைசி இன்ஸ்டியூட்டை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களை பார்த்து சொல்லுங்க சார். இன்ஸ்டியூட் சூப்பர் சார். இப்போ எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டே இல்லாமல் இருப்போம் பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த இன்ஸ்டியூட் சேரலாம் அப்படி இப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போகல. அப்போலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம், நம்ம இன்ஸ்டியூட்ல சேரலாம், அந்த இன்ஸ்டியூட்ல சேரலாம். கிளியராக சொல்லித்தராங்க எல்லாமே A to Z வரைக்கும். நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வந்து நீங்கள் பார்க்க மேலே ஒரு ஃபியர் வரும், பயம் வரும், என்னடா இப்போ பண்ண போகிறோம், இவ்வளோ விஷயம் இருக்காங்க. அவங்க ஈஸியாக எளிமையாக சார் சொல்லித்தராரு. தேங்க்யூ.